இர்ஃபான் வந்து பக்கெட் பிரியாணி வந்து அவர் வந்து சர்வ் பண்றாரு. 6 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பக்கெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3650 ரூபாய். அதாவது பிரியாணி 3650 ரூபாய்க்கு வர்த்தானா அது வர்த்து இல்லாத பிரியாணி தான். பிரியாணி கூட 65 கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு 2700 ரூபாய்க்கு மதிப்புள்ள பிரியாணி தான் இவர் வந்து 3600 ரூபாய்க்கு விற்றுக்கிறார். அதாவது 900 ரூபாய் லாபத்துக்கு விற்றுக்கிறாரு. முதல் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். நல்ல சம்பாதிச்சார், லட்சங்களை சாதாரணமாக சம்பாதிச்சாருன்னு சொல்லலாம். இவரோட மார்க்கெட் இப்போ டவுன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. எனக்கு இந்த 100-200 ரூபா லாபம் எனக்கு பத்தாதுன்ற மைண்ட் செட்லேயே அவர் ஒரு பாக்ஸுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபா லாபம் எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸே இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த பக்கெட்ல இருந்த பிரியாணி வெறும் 4 கிலோ தான் இருக்குது. அதை பார்த்து இன்னும் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அப்படி என்ன பிரியாணி செஞ்சுட்டாரு 3650 ரூபாய்க்கு? ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்து எடை போட்டு உடச்சி எல்லாம் காட்டிட்டார். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். ஒரு கறியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக 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 சுருங்கிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டார். ரா மீட்டுக்கும் குக்டு மீட்டுக்கும் வெயிட்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும், குறையும். 1.5 கிலோ கறி வந்து 750 கிராமா குறையுமா? 750 கிராம். 10 கிலோ பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம்? இவர் கணக்குப்படி 12 பாக்ஸ் அடிக்கலாம். 1 கிலோ பிரியாணி 4.8 kg வரணும் ஈல்டு. ஏன்னா 1க்கு 1.5 அரிசி போட்டுருக்கும். இவர் 4 கிலோ தானே போட்டிருக்காரு. அப்போ 12 பாக்ஸ்னாலுமே 3000 ரூபாய்னாலுமே 36,000. அங்கிட்டு ஒரு 600 ரூபாய் வச்சா கூட ஒரு 7000, 42,000 ரூபாய் கிட்ட வந்துருது. ஒரு 10 டபரா செஞ்சிருந்தானா ஒரு 5 லட்சம் ரூபா. ஜஸ்ட் ஃபார் பிராண்ட் சேக். நேம் சேக் எல்லாம் சொல்லக்கூட, பிராண்ட் சேக். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ மட்டன் போடணும், எவ்வளோ மட்டன் போட்டு நல்லா இருக்கும்? அதாவது இவர் சொன்ன இந்தியா கேட் கிளாசிக் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன், 1க்கு 1.5 கறி போடுறேன் எல்லாம் சொன்னார். 1க்கு 1.5 நம்ம போட்டு அந்த பிரியாணியை நம்ம ரெடி பண்ணணும்னா அதிகபட்சமான விலை 2400 ரூபாயிலிருந்து 2450 ரூபா. இதுதான் வந்து இந்த பிரியாணியோட நிலவரம். இந்தாங்க வெள்ளை அறிக்கை. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம கூட சதாம் பாய் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். பாய் வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். உணவு சார்ந்து, இறைச்சி சார்ந்து, அதுக்கப்புறம் நிறையா, அதாவது ட்ரோல் சார்ந்து நிறைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து பேச போகிறது இறைச்சியும் உணவும் சார்ந்த ஒரு விஷயம்தான். இப்போ ரீசெண்டாக பக்ரீத் வந்து முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா இர்ஃபான், உங்களுக்கு இர்ஃபானுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இர்ஃபான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாரு. என்னன்னா பக்கெட் பிரியாணி வந்து அவர் வந்து சர்வ் பண்ணுறாரு. மட்டன் பிரியாணின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பக்கெட் பிரியாணி சர்வ் பண்ணுறாரு. யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி போகிறாரு. 1 டே அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஒரு பக்கெட், அதாவது 6 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பக்கெட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3650 ரூபாய் அதிகபட்சம். ஏன்னா இது நிறையா விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்படுது. இது என்னன்னா இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த இடத்துல வந்துட்டு இது வந்து மறையுது ஒரு இடத்துல, ரொம்ப பெருசாக தெரிய வரல. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பேசுகிறாங்க, இந்த மாதிரி 3700 ரூபாய்க்கு ஒரு பக்கெட் பிரியாணி கொடுக்கலாமா மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, டக்குன்னு கால் பண்ண வந்துட்டீங்க. சொல்லுங்க, இது எப்படி சரியான விஷயமா? அதாவது பிரியாணி 3650 ரூபாய்க்கு வர்த்தானா அது வர்த்து இல்லாத பிரியாணி தான். ஏன்னா வந்து பிரியாணி கூட 65 கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அந்த பிரியாணியோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2700 ரூபாய்க்கு மதிப்புள்ள பிரியாணி தான் இவர் வந்து 3600 ரூபாய்க்கு விற்றுக்கிறார். அதாவது 900 ரூபாய் லாபத்துக்கு விற்றுக்கிறாரு. சரிங்களா? 900 ரூபாய் லாபம்ன்றது ரொம்ப அதிகமான லாபம் தான். இவர் வந்து முதல் விஷயம் இவரை பாராட்டியிருக்கலாம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து ஃபுட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணியே இவர் வருமானத்தை பார்த்துட்டு இருந்தார். அதை தவிர்த்து இவர் வியாபாரம் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததை நம்ம பாராட்டியிருக்கலாம். ஆனால் வந்து பாராட்டலான்னு போகிற நேரத்தில் இவர் வந்து அங்கே ஒரு குண்டை வச்சிட்டார். இவர் இந்த பிரியாணியோட விலையை வச்சு எல்லாரையும் வந்து ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இத்தனை நாளாக இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுன்ற பேரில் லட்சக்கணக்காக வாங்கி இவர் வந்து செட்டில் ஆகிட்டார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம இவர் காலெல்லாம் பண்ணி பேசியிருப்போம். இவர் ஒரு ப்ரொமோஷனுக்கு 3 லட்ச ரூபா, குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபா, சின்னதாக ஒரு கடை, ஒரு டீ கடை கான்செப்ட் இருந்தாவே 1 லட்ச ரூபா ப்ரொமோஷன் பண்ணுறவர் இவர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா இவரோட மார்க்கெட் இப்போ டவுன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. இவரை வந்து இப்போ யாருமே ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு அவ்வளோ அந்த லட்சங்கள் கொடுத்து இவரை வச்சு ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மையாக இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு ரிவ்யூ பண்ண வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் இவரோட மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா முதல் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான்.
அதை வந்து இவர் எப்படி யூஸ் பண்ணி பணமாக்கணுன்றத நல்ல ஐடியாலஜி கொண்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர் தான். நல்லா சம்பாரிச்சார், லட்சங்களை சாதாரணமாக சம்பாரிச்சாருன்னு சொல்லலாம். ஆயிரங்கள் எல்லாம் கிடையாது, லட்சங்களை ரொம்ப சாதாரணமாக ஒரு உணவை சாப்பிட்டு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி அந்த உணவகத்துக்கு புகழ் தேடி கொடுத்து அவங்களுக்கும் வியாபாரம் வர மாதிரி பண்ணி, ஆனால் அந்த உணவகங்களுக்கு நிரந்தரமான வியாபாரம் வரல. அந்த ஒரு செட் ஆஃப் டேஸ் ஏன்னா பொய்யான ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி இப்போ இவர் வந்து பிரியாணி வியாபாரம்னு சொல்லி வரும்போது அதில் நிறைய உழைப்பு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் பண்ணி இவர் பண்ணும்போது உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்டேன். இந்த மனுஷன் வந்து ஒரு உழைப்பை போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரா, நல்ல விஷயம், இவரை உண்மையாகவே பாராட்டணும் சொல்லி எல்லாம் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இவர் போட்ட விலையை பார்த்தவொடனே கம்ப்ளீட்லி டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு வீடியோ பார்த்தேன், அவரோட பிரியாணி வந்து அந்த பக்கெட்டில் இருந்த பிரியாணி வெறும் 4 கிலோ தான் இருந்திருக்குது. அதை பார்த்து இன்னும் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். இவர் வந்து அப்படி என்ன பிரியாணி செஞ்சுட்டாரு 3650 ரூபாய்க்குன்னு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை வந்து போன ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அந்த பக்கெட் பிரியாணி வாங்கின்னு வந்து எடை போட்டு உடச்சி எல்லாம் காட்டிட்டார், அக்கு வேற ஆணி வேற. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், வர்த்தே இல்லை இந்த பிரியாணிக்கு இந்த விலைன்னு சொல்லி. நீங்களும் இப்போ கறிக்கடை வச்சுருக்கீங்க, அந்த சார்ந்து இருக்கீங்கன்றப்போ 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ மட்டன் போடணும், எவ்வளோ மட்டன் போட்டு நல்லா இருக்கும்? அதாவது இவர் சொன்ன இந்தியா கேட் கிளாசிக் அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த அவரோட வீடியோ நான் பார்த்தேன். ஏன்னா வந்து முதல்ல வந்து அவர் வீடியோவை ஆர்வத்தோடு உட்காந்து பார்த்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், 1க்கு 1.5 கறி போடுறேன் எல்லாம் சொன்னார். அந்தபடி 1க்கு 1.5 நம்ம போட்டு அந்த பிரியாணியை நம்ம ரெடி பண்ணணும்னா அதிகபட்சமான விலை 2400 ரூபாயிலிருந்து 2450 ரூபா. நம்மளோட செலவு வந்திருக்கும். நம்ம செலவு எல்லா செலவும் இன்க்ளூட் எல்லாமே அதில் வந்துடும். அதுக்கு மேலே லாபம் ஒரு 300 ரூபான்னு வச்சாலும் 2700 ரூபா. இது வந்து கிளாசிக் இந்தியா கேட் கிளாசிக் அரிசிக்கும் 1.5 கிலோ அரிசிக்கான ரேட்டு. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். 1 கிலோ மட்டனை குறைச்சி ரைஸோட குவாலிட்டியை மாற்றி அதில் கொஞ்சம் எல்லா வேலையும் பண்ணி 1500 ரூபாய்க்கு கூட மட்டன் பிரியாணி செய்யலாம். அதாவது 3000 ரூபாய்க்கு பிரியாணி, 3650 ரூபாய்க்கு பிரியாணி இவர் கொடுத்த பிரியாணியை இன்னும் என்னென்ன ஆட் ஆன் பண்ணனா அந்த பிரியாணி கொடுத்துருந்தா ஒர்த்தாக இருந்திருக்கும்னா, இன்னும் இவர் வந்து கொஞ்சம் 65 ஆட் பண்ணியிருக்கலாம். 1 கிலோ 65 ஆட் பண்ணிவிட்டு 3650 இவர் கொடுத்துருந்தாருனா அது வர்த்தபிளான பிரியாணி. அவர் 65 கொடுக்காம, ஏன்னா வந்து 1 கிலோ சிக்கன் 65 நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 500 to 600 ருபீஸ் வந்துடும். ஒரு 600 ரூபா கணக்கே போடுங்களேன். அது போட்டிருந்தாருன்னா நம்மளுக்கு திருப்தி ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவருக்கு திருப்தி ஆயிருக்காது. அவருக்கு கண்டிப்பாக இதுதான் உண்மை, அவருக்கு திருப்தி ஆயிருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே நான் லட்சங்களில் பார்த்துட்டேன்டா, எனக்கு இந்த 100-200 ரூபா லாபம் எனக்கு பத்தாதுன்ற மைண்ட் செட்லேயே அவர் ஒரு பாக்ஸுக்கு மினிமம் ஒரு 1000 ரூபா லாபம் எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பிஸ்னஸே இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கெட் வந்து 6 பேர் சாப்பிடலாம். ஆமாம், அப்படின்னா 3650 ரூபா, 3660 ரூபான்னு வச்சா 690 ரூபா. அப்படி வச்சா கூட ஒரு ஆளுக்கு 610 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஆள் 610 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்பதான் 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. அது 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவா? ஏன்னா நம்ம எல்லாருமே எவ்வளவு பிரியாணி சாப்பிடும் நமக்கு தெரியும். அந்த பக்கெட்டை கொட்டினாலே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாரு, அது அவ்வளவு குவான்டிட்டியான பிரியாணி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல தயிர் வெங்காயம் இருக்கு, ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து கத்திரிக்காய் கிரேவி இருக்கு, ஒரு பாக்ஸ்ல வந்து பிரெட் அல்வா இருக்கு. இது வந்து போதுமான விஷயமா? நம்ம நார்மலா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தலவாழை பிரியாணின்னு சொல்லி 350 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட அன்லிமிடெட் பிரியாணி கொடுத்துட்டே இருப்பான் பாட்டுக்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு 600 ரூபாய் அந்த பிரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு? அவர் எவ்வளவு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருப்பாரு. ஆமாங்க, பிராண்டுங்க, இர்ஃபான்ன்ற பிராண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்கான காஸ்ட் தான் அந்த 1000 ருபீஸ். பிரியாணிக்கான காஸ்ட் என்னவோ 2600 தான். அவரோட அந்த இர்ஃபான் அந்த லோகோவுக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்க பே பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். காஸ்ட்லியான லோகோ. அப்போ ஒரு 50 பேர் 100 பேர் வாங்கியிருக்காங்க. ஏங்க 50 பேர் என்ன நீங்க காமெடி பண்ணிருக்கீங்க? 50 பேர் 100 பேர்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வாங்கியிருக்கிறாங்க நீ பிரியாணி. சரி 1000 பேர் வாங்கியிருந்தாலும் 1000 2000 எவ்வளவு ஆகி போயிருச்சு அது? அது பெருசா போயிடுச்சு. அது ஹாப்பி பக்ரீத் கொண்டாடிட்டாரு அவரு. அப்போ இந்த வருஷம் பக்ரீத்தே அவருக்கு தான்றீங்களா? ஹாப்பி பக்ரீத் அவருக்கு தான். இப்போ நீங்க ஒரு கணக்கு வச்சிருப்பீங்கல்ல, ஒரு பிரியாணி வந்து இவ்வளவு பேருக்கு செய்யணும், ஒரு 100 பேர் செய்யணும், ஒரு 100 பக்கெட் வாங்கி சேல் பண்ணணும் கண்டிப்பா. அப்படின்னா அதுக்கு இவ்வளவு செலவு இருக்குன்னா அது எவ்வளவு செலவாகும்? அதாவது பிரீமியம் குவாலிட்டி பிரியாணி, அதாவது இவர் சொன்னது பிரீமியம் குவாலிட்டியா இல்லையா நம்ம சாப்பிட்டு பார்க்கல. ஆனா பிரீமியமா ஒரு பிரீமியம் குவாலிட்டி பிரியாணி, அதாவது நம்ம வீட்டு விசேஷங்கள்ல கல்யாணத்துல செய்யற பிரியாணி தான் இருக்கிறதுலே பிரீமியம் குவாலிட்டி பிரியாணி. எந்த ஹோட்டல்லையுமே கிடைக்காது, இன்க்ளூடிங் ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்காது. கரெக்டுங்களா? அந்த பிரியாணியோட நான் லிஸ்ட்டே நான் உங்களுக்கு தரேன். இந்த லிஸ்ட்டை விட அதிகமான ஒரு பிரியாணியை யாராலுமே சென்னையில் செய்ய முடியாது. அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். அரிசி 10 கிலோ 200 ரூபா. இந்தியா கேட் கிளாசிக்கு இவர் சொன்ன அரிசியோட விலை 2000 ரூபா. மட்டன் 15 கிலோ 1க்கு 1.5 போட்டா சரிங்களா, 15 × 850 ரூபா. 850 ரூபாய்க்கு நல்ல கெடா கறி கிடச்சிரும். இந்த 680 ரூபா கறி 700 ரூபா கறி எல்லாம் வாங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. 850 ரூபாய் நல்ல கறி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கறி. 850 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கறி போட்டாவே 17000 ரூபா. எண்ணெய் 2.5 லிட்டர் பிரியாணிக்கு, 1/2 லிட்டர் ரைத்தாக்கு, இது பிரிஞ்சால் சட்னிக்கு 3 லிட்டர் போட்டால் 145 ரூபா ஹோல்சேல் ரேட். எண்ணெய் 435 ரூபா. வெங்காயம் 6 கிலோ பிரியாணிக்கு ரைத்தாக்கும் சேர்த்து 180 ரூபா. தக்காளி 5 கிலோ பிரியாணிக்கும் இதுக்கும் சேர்த்து 200 ரூபா. மல்லி புதினா 10 கட்டு 200 ரூபா. நான் எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எதுவுமே ஹோட்டல் குவாலிட்டி கிடையாது நான் சொல்றது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 300 ரூபா. லோங்கு பட்டை ஏலக்காய் ஒரு 100 ரூபா ஆகும். பச்சை மிளகா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 10 கிலோ பிரியாணிக்கு சரியா போயிடும். தயிர் 3 லிட்டர் தயிர், ரைத்தாக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து 3 லிட்டர் தயிர் வாங்கினீங்கன்னா அமுல் தயிர் 1 லிட்டர் 50 ரூபா தான் பாக்கெட்டு, 150 ரூபா. நெய் 1/2 கிலோ, அதே அமுல் நெய் வாங்கினீங்கன்னா ஒரு 600 ரூபா கிலோ. 1/2 கிலோ போட்டிங்கன்னா 300 ரூபா. கிரீன் சில்லி சக்தி மசாலாவே போட்டிங்கன்னாவே 1/2 கிலோ வந்து 160 ரூபா. 160 ரூபா 180 ரூபா. நீங்கள் ரீட்டைலில் வாங்கினீங்கன்னா 180 ரூபா, ஹோல்சேலில் வாங்கினா 160 ரூபா. அவ்வளோதான் கதை. எலுமிச்சப்பழம் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாவே போதும், கரெக்டாக வந்துடும். கத்திரிக்காய் 3 கிலோ கத்திரிக்காய் போட்டு செஞ்சாவே அந்த சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சரியாக வந்துடும். ஓகேங்களா? அது ஒரு 60 ரூபா தாங்க. 3 கிலோ ஒரு 2 கிலோ போட்டிங்கனாவே கரெக்டாக வந்துடும், 60 ரூபாயில் வந்துடும். இந்த கத்திரிக்காய் வந்து வேர்க்கடலையும் எல்லாம் போட்டு அரைச்சி தான் அதில் ஊற்றுவாங்க. அது வந்து ஒரு 150 ரூபாயில் வந்துடும். விறகு 2 குண்டு விறகுல நீங்கள் மொத்தமாக சமைச்சு இறக்கிடலாம். இப்போ விறகு விலை அதிகமாக இருக்கிறதால அதிகமான ஹையஸ்ட் காஸ்ட்டே நான் போட்டிருக்கேன். ஒரு குண்டு 500 ரூபான்னு போட்டிருக்கேன். 2 குண்டு 1000 ரூபா. மாஸ்டருக்கு லேபர் 1 கிலோ செய்கிறதுக்கு 150 ரூபா. அதாவது ஒரு பிரியாணி டபராவில் ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க கூட வர லேபரு எல்லாமே சேர்த்து ஒரு 150 ரூபா கொடுத்தா நல்ல மாஸ்டர் இனி செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க. ஹையஸ்ட்டு கேட்பாங்க, 200 ரூபாலாம் கேட்பாங்க. இவரோட ஃபேமுக்கு இவர் கண்டிப்பாக வந்து பேசி ஈஸி 150 ரூபாவில் முடிச்சுட்டு இருப்பார். 1500 ரூபா. தண்ணி கேன் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணால் அது ஒரு 100 ரூபா. தண்ணி கூட இன்க்ளூட் பண்ணி தான் நான் இந்த இதே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? பாத்திரம் வாடகைக்கு வாங்கியிருப்பார். நான் அதை மிஸ் பண்ணேன், இதை எல்லாத்தையும் போட்டேன். பாத்திரம் வாடகை வாங்கிடும், அது ஒரு 300 ரூபா. பிரெட் பேக்கெட் ஒரு 3, பால் ஒரு 1/2 லிட்ரு, கோவா, இது எல்லாமே ப்ரீமியமாக சொல்லிட்டு இருக்கேன் நான். எல்லாமே கோவா, சுகர், இது எல்லாமே வந்து 180 எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு கணக்கு போட்டாவே 10 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 24,301 ரூபா. 301 ரூபா. 301 ரூபா எல்லாமே இன்க்ளூட். இதுல 24,300 ரூபாய். சரி, இந்த 10 கிலோ பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம்? பேக்கிங் மெட்டீரியல் சேர்த்தீங்கன்னா ஒரு 10 பாக்ஸ் இல்லையா, லேபிள் ஸ்டிக்கர் அது இது எல்லாமே சேர்த்து ஒரு 500 ரூபா ஆயிருக்குங்க. அதான் 25,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ரவுண்டா 24,300 ரூபாய், 25,000 ரூபாய். இப்போ இந்த 10 கிலோ பிரியாணி எத்தனை பேர் சாப்பிடலாம்? 10 கிலோ பிரியாணி இவர் கணக்குப்படி 10 பாக்ஸ் எல்லாம் கிடையாது, 12 பாக்ஸ் அடிக்கலாம். 12 பாக்ஸ் அடிக்கலாம். ஏன்னா இவர் 4 கிலோ தான் கொடுத்துருக்காரு பிரியாணி. 1 கிலோ பிரியாணிக்கு 4.8 kg வரணும் ஈல்டு. இவர் போட்ட வெயிட்டுக்கு நான் சொல்றேன் 5 கிலோ கூட வந்திருக்கலாம், 5 கிலோ கூட வரலாம். ஏன்னா 1க்கு 1.5 அரிசி போட்டிருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டிருக்கோம் இல்லையா. 4.8 kg லீஸ்ட் நான் சொல்றது. இவர் 4 கிலோ தானே போட்டிருக்காரு. அப்போ 12 பாக்ஸ் 12 பாக்ஸ்னாலுமே 3000 ரூபாய்னாலுமே 36,000.
அங்கிட்டு ஒரு 600 ரூபாய் வச்சா கூட ஒரு 7,000 42,000 ரூபாய் கிட்ட வந்துருது. 42,000 மிச்சம் 600 ரூபாய் நீங்க விட்டீங்களே, அதுதான் அதெல்லாம் சேர்த்து போட்டு பாருங்க கணக்கு. அதான் 43 ரூபா வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கிலோ பிரியாணி டபரால குறைஞ்சது இவர் எடுத்த லாபம்னு பார்த்தா 17,000 ரூபாய். ஓகே, 10 கிலோக்கு 17,000 ரூபாய் லாபம் எடுத்திருக்காரு. அப்ப அதுல கடைசியில இர்ஃபான் போட்டு நீங்க 17,000 ரூபாய் எழுதணும் அதுல. அந்த இடத்துல அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. இர்ஃபான் கிடையாது, இர்ஃபான் வியூஸ் பிராண்ட் லோகோ, அந்த லோகோக்கு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அந்த 17,000 ரூபாய். சரி, இது நான் சொல்றது 17,000 ரூபாய் லீஸ்ட் அமௌண்ட் தான். அதுவும் அதுதான் சொல்றேன். 17,000 ரூபாய்ல இருந்து 19,000 ரூபாய் ஒரு டபராக்கு பிரியாணி பார்த்து. எப்படிப்பட்ட மாஸ்டரும் இந்த லாபத்துக்கு இன்னைக்கு சென்னை சிட்டில வியாபாரம் பண்றதே கிடையாது. நான் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மாஸ்டர் கூட நான் நீங்க பேசி பாருங்க. ஒரு டபராக்கு எப்பாற்பட்ட மாஸ்டரும் 10 கிலோ டபராக்கு 17,000 ரூபாயில இருந்து 19,000 லாபம்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஒரு ஹோட்டல் போட்டு அதுக்கு ஒரு பல லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நான் அதுக்கு வந்து ஆளுங்கள்லாம் போட்டு கூட எவ்வளவு லாபம் எவனுமே எடுத்துருக்க மாட்டான் இந்த துறையில. சரி, இது 10 கிலோக்கு 17,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ போட்டிருக்காரு, இல்ல 100 கிலோ போட்டிருக்காரு. அவர் வந்து சும்மா வீடியோல பார்த்ததே 2 டபரா, இந்த 2 டபராவே 50 கிலோங்க நான் பார்த்தது. அதுதான் சொல்றேன். அப்ப 50 கிலோன்னு வச்சாலுமே 10 கிலோவுக்கு 17,000 ரூபாய், 50 கிலோக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. ஒரு டபரானா ஒரு 25 கிலோன்னு வைங்களேன், அதாவது 60,000 ரூபா ஒரு டபராக்கு பார்த்துருக்காரு. 50,000 ரூபா ஒரு டபரானாலும் ஒரு 10 டபரா செஞ்சிருந்தானா ஒரு 5 லட்சம் ரூபா. ஜஸ்ட் ஃபார் பிராண்ட் சேக், நேம் சேக் எல்லாம் சொல்லக்கூடாது, பிராண்ட் சேக். புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த பிரியாணியோட நிலவரம். இந்தாங்க வெள்ளை அறிக்கை. அங்கிட்டு திருப்பி காட்டணும். இல்ல, ஓ அங்கிட்டு வெள்ளை, இது வெள்ளை, இது அறிக்கை. போதுங்களா? இது மேல வந்து இந்த பிரியாணியை வெளிப்படையா யாருமே ஓப்பனா சொல்ல முடியாது. சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், இந்த இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகிறாங்க, நான் வந்து யூடியூப்ல பெரிய ஆள் ஆகிறேன், அவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஒருவேளை இர்ஃபான் ஹோட்டல் ஆரம்பிச்சா அப்ப அந்த ஹோட்டல் காஸ்ட்ல எவ்வளவு இருக்கும்? அதாவது தாஜ் ஹோட்டல் ஐடிசி ஹோட்டலுக்கு தான் காம்படிஷனு, 2 பேருக்கு தான் போட்டி. ஸ்டார் ஹோட்டலுக்கும் இவருக்கும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஃபுட்டை போய் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டை பற்றியே தெரியாது. இவர் முதல்ல வந்து போயிட்டு இத்தனை ஹோட்டலுக்கு ப்ரமோஷன் பண்ணார்ல, அத்தனை ஹோட்டல்லையும் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க. யாராலையும் சொல்ல முடியாது. இவர் அத்தனை ஹோட்டல்லையுமே அந்த பிரியாணி காஸ்ட் கேட்டிருந்தா கூட அப்போ அவர் தோணி இருக்கும், ஆஹா இவ்வளவுதான் விற்கிறாங்க போல, நம்ம கம்மியா வித்துருக்கலாம்னு சொல்லி தோணி இருக்குமோ என்னமோ தெரியல. இல்லை பாஸ், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் நம்ம கோட்டூர்புரத்தில் இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸான ஹோட்டல். அங்கேயே ஒரு பிரியாணி 700 ரூபா. அந்த ஆம்பியன்ஸ்க்கு, அந்த வந்து ப்ரீமியம் குவாலிட்டிக்கு, அதுக்கு தான் இவர் பக்கெட்டில் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு 610 ரூபா வாங்கினா தான் வந்து ஜீரணமாகல. பிரியாணி இல்லை, அந்த விலையே ஜீரணமாகல. ஆமா. ஆனா போற ஆடியன்ஸ் எல்லாருமே ஏதோ ஓகே அவர் சொல்ற மாதிரி. அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா 1.5 கிலோ கறி இருக்கும் கண்டிப்பா ஒரு பக்கெட்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவர் கேரண்டியே கொடுக்க முடியாது. இவர் எதுவுமே வந்து தனித்தனியா கொடுக்கலையே. பிரியாணி அண்டியை உடைச்சு தனித்தனியா பேக் பண்ணி தானே கொடுத்துருக்காரு. கரெக்டா இத்தனை பீஸ் இருக்கும்னு சொல்லி இவராலேயே கேரண்டியா சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த வீடியோ போடும்போது அவர் சொன்னாரு, ஒரு கறியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேக 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 சுருங்கிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டாரு. அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல, யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி. அதாவது ரா மீட்டுக்கும் குக்டு மீட்டுக்கும் வெயிட்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும், குறையும். அப்போ 1.5 கிலோ, இப்போ 1.5 கிலோ கறி வந்து 750 கிராமா குறையுமா? 750 கிராமா குறையாது, உங்களுக்கு ஒரு 1 கிலோவா குறையும். 1 கிலோ தாராளமா குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இவர் அங்கே வெயிட் எல்லாம் எதுவுமே கிடையாது, பாக்ஸ் திறகுறாங்க கரெக்டாக அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ பீஸ்? அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரபலமான ஹோட்டல் இருக்குது, பக்கெட் பிரியாணி, அவங்க தான் ஃபேமஸ் இப்போ சென்னையில் ஃபுல்லாக. புரியுதுங்களா? ஹைதராபாத். இப்போ அவங்க வந்து அவங்களே வந்து பீஸ் எண்ணி போட்டு சாப்பாடை கரெக்டாக போட்டு பிரியாணி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும். இவர் பிரியாணி பாக்ஸ் சின்னதாக தான் வாங்கியிருக்கிறாரு. அதில் வேற வந்து இவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறதே பெரிய பாக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். அப்போ இதுவே நீங்கள் பெரிய பாக்ஸ் நினைச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் நல்ல வேலை மறந்த மேனிக்கு சின்ன பாக்ஸாக வாங்கி போட்டுருந்தீங்கன்னா 3 கிலோ பிரியாணி தான் கொடுத்துருப்பீங்க போலியே. கரெக்டுங்களா? அதனால வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான வேலை வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக இது இல்லை. ஒரு சரி ஒரு நாள் கூத்து தானே சொல்லி இவர் அடிச்சு விட்டாரு. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்டாக இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா அடுத்த நாள் வந்து சண்டை போடுவாங்க. இவர்கிட்ட எங்கே போய் சண்டை போட முடியும்? கமெண்ட்ஸில் தான் சண்டை போடணும். கமெண்ட் ஆஃப் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஏங்க நானே ஒரு 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 பெரிமேட்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குதுங்க, அங்கே போயிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறாரு. கீழே போய் நான் கமெண்ட் பண்ணுறேன், பாய் இது மட்டன் பிரியாணி கிடையாது. ஏன்னா அது மட்டன் பிரியாணியே கிடையாது. ஒரு பெரிமேட்டில் ஒரு ஹோட்டலில் இவர் போயிட்டு ரிவ்யூ போடுறாரு,
ஆஹா ஓஹோன்றாரு. இந்த பிரியாணி அப்படி இப்படி அடிச்சு விட்றா போல. பை நீங்கள் சாப்பிட்டது மட்டன் கிடையாது பை, பீஃப்னு கீழே போடுறேன். என் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன் வாங்க பை நம்ம வேணா ஒரு போய் ரிவ்யூ பண்ணலாம். அதே ஹோட்டலுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டீங்க, நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அது பீஃப்னு சொல்லிட்டு, வாங்க போய் போகலான்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போடுறேன், அடிச்சு விட்டா போல கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் எங்கன்னு கேட்க முடியும்? நம்ம போடுற கமெண்ட்டே டெலீட் பண்ணுறவங்க பிரியாணி ஏன் விலை அதிகமாக வைத்தேன்னு எங்கே போய் கேட்க முடியும் இவங்களால? சரி, இப்போ யார் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ இர்ஃபான் மேலே தப்பா, இல்லை இர்ஃபானை நம்பி போய் வாங்குறாங்களா ஒரு செட் ஆஃப் பீப்புள்? ஏன்னா அவங்க நான் வந்து இர்ஃபான் மேலே தப்புன்னு சொல்லவே மாட்டேங்க. அவருக்கு சம்பாதிக்க தெரியுது, அவர் சம்பாதிக்கிறாரு, அது அவரோட திறமை. நான் வந்து ஏமாத்துறவங்கள நான் தப்பு சொல்லவே மாட்டேங்க, ஏன்னா அது அவங்க திறமை. ஏன் மாறுறீங்கல்ல, நீங்கள் தான் ஏமாளிகள். ஏன் நீங்கள் போயிட்டு எவ்வளவோ காலகாலமாக வியாபாரம் பண்ணுற பிரியாணி கிடைக்கிறது, போய் வாங்குங்க. என்ன அப்படி ஒரு கிரேஸ் உங்களுக்கு? 3650 ரூபா போடும்போதே நீங்கள் அலர்ட் ஆக வேணாமா அந்த பிரியாணிக்கு? ஒன்றுமே இல்லை அந்த பிரியாணி. அதாவது அந்த பேக்கிங் வந்து ஒரு குவாலிட்டி கிடையாது, ஒன்றும் வந்து ப்ரீமியம் பேக்கிங் கிடையாது. ஒரு பிரியாணி வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரொம்ப ட்ரெண்டு, பாய் வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு. அவங்க பிரியாணி எப்படி பேக் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? அட்டைப்பெட்டியில் அதாவது கிலோ கணக்கெலாம் கிடையாது, ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை அட்டைப்பெட்டியில் வச்சு, அது அந்த ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வச்சு ரைத்தா, ஸ்வீட்டு, பிரிஞ்சாலுன்னு சட்னி தனித்தனியாக வச்சு அதில் ஒரு பீடா வச்சு அவ்வளோ ப்ரீமியமாக கொடுப்பாங்க. அந்த பிராண்ட் இன்னைக்கு இல்லை இங்கே. ஆனால் அந்த பிராண்ட் இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? துபாயில் கொடி கட்டி பறக்குது. காரணம், நம்ம மக்கள் வந்து நல்ல பொருளுக்கு ஆதரவு கொடுக்கறது கிடையாது. தரம் இல்லாத பொருளுக்கு ஆதரவு தான் நல்ல ஆதரவு கொடுத்து ஓகோன்னு கொண்டு போயிடுறாங்க. நல்ல பொருளுக்கு ஆதரவே கொடுக்காம துரத்தி விடுறாங்க. இவங்களுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குதுன்னா வெளிநாடுகளில் கிடைக்குது. இன்னைக்கு சென்னையில் எப்படி 2 மணி பிரியாணி ஃபேமஸோ, இன்னைக்கு துபாயில் 2 மணி பிரியாணி ஃபேமஸ் பண்ணியிருக்கிறவர் பிவிகே தான். அவரோட ஓனர் வந்து ஃபைன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருந்தவர் தான். இன்னைக்கு கொடி கட்டி பறகுறாங்க பிவிகே. ஆனால் உண்மையாகவே சென்னையில் குவாலிட்டியான பிரியாணி கொடுத்ததுல முதல் நாள் அவங்க தான். அதுக்கு யாராவது ப்ரொமோஷன் பண்ணி யாராவது தூக்கி விட்டீங்களா? பண்ணல. ஓகே பாய், நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.